அபி, நடந்ததே நினைச்சு இனிமே ஃபீல் பண்றதுல அர்த்தமே இல்லடா. எது உனக்கு சரியா நடக்கணுமோ அது நடந்தே தீரும். ப்ளீஸ் நல்லா ரெஸ்ட் எடு. நான் அம்மா கிட்ட சாரி சொன்னு மட்டும் சொல்லிடுறா. என் மேல கோபப்பட வேண்டான்னு சொல்றா. நிச்சயமா. அபி, நீ இப்ப தூங்கு. நம்ம அப்புறம் பேசுவோம். மச்சி, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? மனசே சரியில்லை மச்சான். ஏண்டா, உங்க அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்துச்சுல? கொஞ்சம் பிரச்சனையாகி என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடுச்சு. அதான் மனசே சரியில்லை. மனசு சரியில்லைன்னா நான் தண்ணி அடிப்பேன். ஆனா உனக்கு வேற அந்த பழக்கமே இல்லையே. உனக்கு மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன்னு நீ தான் சொல்லணும். நான் வந்து டேய் மச்சான், என் அண்ணனோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல சத்யாவை பார்த்தேன்டா. ஃபங்க்ஷன் இல்லையா? அந்த ஃபங்க்ஷனோட ஈவென்ட் ஹெட்டே அவதான்டா. பெரிய வேலையில இருக்காடா. ஐயோ, அப்ப நீ செல்வநாயகியோட மகனு கண்டுபிடிச்சிட்டாளா? இல்ல இல்ல இல்ல, நான் யாருன்னு அவ கண்டுபிடிக்கவே இல்ல. நான் அபியோட பவுன்சர்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இது வேறயா? ஆனா ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவ திடீர்னு காணாம போயிட்டா. எங்க போனானே தெரியல. இரு, ஒரு போன் பண்ணி பாப்போம். ஏண்டி, ட்ரீட் குடுக்குறேன்னு சொல்லி எங்கடி பாத யாத்திரை கூட்டு போற? எனக்கு பசியில மயக்கமா வருதுடி. இது பக்கத்துல வந்துட்டோம். இவனா நேரம் கெட்ட நேரத்துல இவன் வேற போன் பண்றானே. டேய், லைனை கட் பண்றா. விடக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். யார்டி போன்ல? அந்த பவுன்சர் அர்ஜுன் தான். நீ வா. அந்த பவுன்சர் அர்ஜுன் அவன் பேச்சு விடுறி. தேவிய பொண்ணு பார்க்க சென்னையில இருந்து ஒரு ஆள் போறான். அவனை ஸ்டாப் பண்ண உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? என் மரமண்டைக்கு பசி மயக்கத்துல இப்ப ஒண்ணுமே உரைக்கல. ஒருவேளை மட்டன் பிரியாணி சாப்பிட்டா மூளை வேலை செய்யலாம். நாம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்துடி. கொஞ்சம் அசந்தா எங்க அப்பா உடனே தேவிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாரு. ஏய், அப்ப நீ சொல்ற மாதிரி இந்த மாப்பிளைய ஊருக்கு போக விடாம ஸ்டாப் பண்றதுதான் ஒரே வழி. அதுக்கு தான் ஐடியா இருக்குதான்னு கேக்குறேன். ஆனா அது டெம்பரரி சொல்யூஷனா இருக்க கூடாது, பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கணும். புரியுற மாதிரி சொல்லுடி. எங்க அப்பா இது வரைக்கும் தேவிக்கு 7-8 மாப்பிளை பார்த்தாச்சு. மாப்பிளைக்கும் தேவிக்கும் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எங்க அப்பா எங்களை நிம்மதியா இருக்க விடவே மாட்டாரு. மேட்ரிமோனில பாப்பாரு, சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுவாரு, தரகர பிடிப்பாரு. இப்படி ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால எங்க அப்பா அம்மா நடவடிக்கைய முழுசா நிறுத்தி ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்படி நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் எனக்கு தோணுது. அது என்ன வழி? யாராச்சும் ஒருத்தர் தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். ஆனா அவங்க தேவிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏய், என்ன விளையாடுறியா? அப்படி யாரு கிடைப்பான்? யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆளை நாமளே செட்டப் பண்ணாதான் உண்டு. என்ன சொன்ன திரும்ப சொல்லு. அப்படி ஒரு ஆளை நாமளே செட் பண்ணாதான் உண்டு. இப்படி மறுபடியும் சொல்லு. என்னடி ரிப்பீட் மோட்லயே கேட்டுட்டு இருக்க? அப்படி ஒருத்தனை நாம தான் செட்டப் பண்ணணும்னு சொன்னேன். வெரி குட் ஐடியாடி, சூப்பர் ஐடியா. அப்படி ஒரு ஆளை நாமளே செட்டப் பண்ணிட்டா போச்சு. ஏய், மட்டன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. இல்லடி, இதுதான் கரெக்டான ஐடியா. அப்படி இப்போ யார் சத்தியா கிடைப்பா? தேடணும், தேடி பிடிக்கணும். நாமளே ஒரு ஆளை கண்டுபிடிச்சு தேவிக்கு செட்டப் பண்ணணும். அவன் தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். ஆனா பண்ணிக்க கூடாது. அப்பதான் என் அப்பா அம்மா அடங்குவாங்க. ஏய், அது ரிஸ்கடி. வர செட்டப்புக்கு தேவிய புடிச்சு போய் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் நம்ம பிளான் சொதப்பிட்டா
அப்படி சொல்லாத ஒரு இளிச்ச வாயனா பார்த்துதான் நாம செட்டப் பண்ணணும். நிச்சயமா அப்படி எந்த ஒரு இளிச்ச வாயினும் கிடைக்க மாட்டான். கிடைச்சிட்டாண்டி. யாருடி இவனா? நான் முடிவு பண்ணிட்டேன். நாம தேடுற இளிச்ச வாயன் இவன் தான். ஏய் 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 ஹலோ மச்சான் போன் எடுத்துடா, பேசு, போன் பேசு, பேசு, பேசு. எடுத்துடா. ஹலோ, யாரு? ஏய் நான் அர்ஜுன்பா. ஓ, நீயா? என்ன சத்யா, நான் போன் பண்றேன், நீ கட் பண்ற. ஏதாவது முக்கியமான வேலையில இருக்கியா? ஆமா ஆமா, பரவாயில்ல. நான் இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன். நீ சொல்லியா, என்ன விஷயம்? என்ன நீ ஃபங்க்ஷன்ல பாதியிலே நீ சொல்லாம போயிட்ட? அதுவா, ஒரே டென்ஷன். திடீர்னு தீ வேற பிடிச்சிருச்சு, அதான். ஆமாமா, என்னெல்லாமோ நடந்து போச்சு. சரி, இப்ப நீ எங்க இருக்க? என்ன ரெகுலரா இறக்கி விடுவேன்ல, அந்த தெருமுனையிலேயே தான். ஏன்? அப்படியா? நானும் உன் பக்கத்துல தான் இருக்கேன். நான் உன்னை பார்க்கணுமே. அப்படியா? சேம் பிஞ்ச். நானும் உன்னை பார்க்கணும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஐயோ, அப்படியா? நீயும் என்ன பார்க்கணும்னு நினைச்சியா? ஏன், நீ என்ன பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி நான் நினைக்க கூடாதா? சூப்பர். ஃபங்க்ஷன் டைம்ல என் ரூமுக்கு வந்து என்ன பார்க்கணும்னு நினைச்சேன். இப்பவும் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உண்மையா பொய்யானே தெரியல. வலிக்குது வலிக்குது. அப்ப நிஜம்தான். ஆமாங்க, இது நிஜம்தாங்க. ஆமாங்க. வா, என்ன திடீர்னு இவ்ளோ மரியாதை? ஆரம்பத்துல வாயா போயான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆனா ரிசப்ஷன்ல உங்களை பவுன்சரா பார்த்த பிறகு உங்க மேல ஒரு மரியாதையே வந்துருச்சு. அதான் வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன். வேணாங்க வேணாங்க. அந்த வாயா போயால இருக்கிற நெருக்கம், மயக்கம், பெப்பு இந்த வாங்க போங்கல இல்ல. அப்படியா? கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே. என்ன அடிக்கடி பார்க்கணும்னு நினைக்கிறதுல மட்டும் நீ இம்ப்ரூவ் ஆனா போதும். அதுவே என் பாக்கியம். அப்போ நீங்களும் என்னைய இனிமே வாமா போமான்னு தான் கூப்பிடணும். ஓகேவா? டபுள் ஓகே. சரி சரி, இப்ப சொல்லியா, எதுக்கு எனக்கு கால் பண்ண? நான் உன்னை உடனே பார்க்கணும். அங்கே இரு, நான் இதோ இப்போ வந்துடுறேன். சரியா? ஓகே.